சேலம் இமயநாதன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். குறுகிய இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் ஒரு காணொளியை பார்க்கலாம். இன்றைக்கி ரவை கேசரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நீங்களும் கெமிக்கல் கலர்ஸ் எல்லாம் எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் கலர்ஃபுல்லாக நம்ம எப்படி குழந்தைங்களுக்கு செய்யலான்னு பார்க்கலாம். நெய் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அதில் முந்திரியை போட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம். லேசான வறுவலாக இருக்கட்டும், ரொம்ப தீஞ்சிடக்கூடாது. அதிலே திராட்சையும் போட்டுக்கலாம். திராட்சை பார்த்திங்கன்னா நல்லா முட்டாக உப்பி வரும், அது வரைக்கும் வறுத்துக்கலாங்க. எடுத்துடலாம். வறுத்தாச்சு, எடுத்துடலாம். முந்திரியும் திராட்சையும் எடுத்துடலாங்க. பாருங்கள், பொன்னிறமும் வந்துருக்கு பாருங்கள். ரொம்ப தீயவும் இல்லை, ஒன்றும் இல்லாமல் வந்துருக்குது பாருங்கள். அதுலேயே நெய் இருக்கும் போதே அதுலேயே ரவையும் கொட்டி 1 கப் ரவையும் கொட்டி வறுத்துக்கலாம். இதில் 1 கப்பு ரவைக்கு 2.5 கப்பு தண்ணி. ரெண்டு கப்பு, அப்புறம் ஒரு 1/2 கப்பு. அதில் இந்த பீட்ரூட்டு எசன்ஸுங்க, இது வேறு கெமிக்கல்லாம் கிடையாது, பீட்ரூட் எசன்ஸு. 1 டம்ளர் பால். மூடி வச்சிடலாம். கிளறி விட்டு மூடி வச்சிடலாம், வேகட்டும். எந்த கப்பில் நீங்கள் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் சர்க்கரை அது போட்டோன்னா கொஞ்சம் இலகி வந்துடும். பாருங்கள், பீட்ரூட் போட்டதுனால பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அதிலே கொஞ்சம் நெய் விட்டுக்கலாங்க. நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு அப்படி கொஞ்சம் முந்திரி திராட்சையும் வறுத்து வச்சிருந்த வழியாக அதை கொட்டிக்கலாம். கொட்டிவிட்டு நல்லா கிளறி விடுங்க, அவ்வளோதான். பாருங்க, பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணியாட்டம் போனது பாருங்கள், மறுபடியும் கட்டி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அதுதான், இது சிம்லேயே வச்சு செஞ்சோம்னா தீயாதுங்க, நல்லாயிருக்கும். நல்லா வெந்துடும், ரவையெல்லாம் வெந்துடும். அப்படியே சர்வ் பண்ணலாங்க. அப்படியே நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு எல்லோரும் சாப்பிட்லாம். ஹாப்பி. நமது நேயர்களுக்கு மீண்டும் ஒரு வணக்கம்.